நீ சொல்றதும் சரியா இருக்கலாம். ஆனா ஒரு வேளை அவங்க சண்டை போட்டாலும் 2 பேரும் சேர்ந்து தானே இருக்காங்க. என்ன? நாளைக்கு ஈவினிங் பூஜா ஸ்கூல்ல டயத்துக்கு வந்துருங்க. அம்மா மங்கம்மா, பங்க்சுவாலிட்டிங்கிறது கரெக்ட் டைம்க்கு வருது. ஒன்ன மாதிரி ஊருக்கு முன்னாடி போய் கூட்டி பெருக்கி இடத்தை சுத்தம் பண்றது இல்ல. ப்ளீஸ் சிட் டவுன். பிரின்சிபல் மேடம், என்ன மேடம் இது? திடீர்னு இப்படி ஒரு ராத்திரி நேரத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? ஜாஃபர், நீங்க 5 வருஷமா ஹெச்ஓடியா இருந்திருக்கீங்க. ஆனா டிசிப்ளினை காப்பாற்ற முடியல. பேப்பர்ஸ் லீக்கிங், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை பங்க் அடிச்சுட்டு வெளியில போறது, இதெல்லாம் இனிமே இந்த காலேஜ்ல நடக்காது. நான் மொத்த டீமையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்ப எக்ஸாம்ஸோட இன்சார்ஜையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட் மேடம். அப்ப இந்த பொசிஷன்ல யாரை ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க? Look, I don't want to recommend anybody because எனக்கு எல்லா ப்ரொஃபசர்ஸுமே ஒண்ணுதான். அதனால போர்டு என்ன டிசைட் பண்ணாலும் I accept that. பிரின்சிபல் மேடம், போர்டு என்ன டிசைட் பண்ணிருக்குன்னா மிஸ்டர் பாலச்சந்தர் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கு. சார், நோ சார். நோ, இது ரைட் சாய்ஸ். மேடம், நாங்க இவரை உங்க ஹஸ்பண்ட்ங்கிறதுனால சூஸ் பண்ணல. எதுக்காக சூஸ் பண்ணிருக்கோம்னா, இருக்கிறதுலயே இவரு தான் பெஸ்ட் சின்சியர் ப்ரொஃபசர். எல்லாரையும் விட இவர் நேர்மையானவர். Thank you everyone. வாழ்த்துக்கள் மிஸ்டர் பாலச்சந்தர். Thank you. ரொம்ப தேங்க்ஸ். கலக்குங்க பாலச்சந்தர். Thank you sir. வாழ்த்துக்கள். Thank you sir. பாலா சார், congratulations. Thank you. பாலா சார், வாழ்த்துக்கள். Thank you. பாலிடா, congratulations. Thank you. Oh my god. Finally நீங்கள் ஹெச்ஓடி. பிரின்சிபல் மேடம், இப்போ நான் உங்களுக்கு ஜூனியர் இல்லையே. ஹலோ, நீங்க எனக்கு ஜூனியர் தான். எப்படி? வீட்டுக்கு வாங்க சொல்றேன். என்னாச்சு வந்தனா? கண்ணு கீழே ஒலிம்பிக் சிம்பிள் மாதிரி ஏகப்பட்ட ரிங்கிள்ஸ். என்ன ரொம்ப கவலையா? இல்ல வயசு ஏறதுனால வளையம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஹேய், சும்மா சொன்னேன். சரி, ஆதி எங்க? அவனுக்கு எக்ஸாம்ஸ், அவன் படிச்சிட்டு இருக்கான். எக்ஸாம்ஸ் அவனுக்கு, எக்ஸாம் ஃபீவர் உனக்கா? ஒன்றும் இல்லை, ரொம்ப நர்வஸா இருக்கியே, அதான் கேட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஷில்பாவை பார்த்தேன். யாரு? அந்த பழைய வாட்டர் டேங்குக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருப்பாளே, அவளா? நீ ஏன் அசோக் எல்லாரையுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்க? முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவ நம்ம ஆனுவல் பார்ட்டியை பத்தி பேசிட்டு இருந்தா. திடீர்னு அர்ஜுன் பிரியாவை பத்தி பேச்சு வந்துச்சு. ஆமா, அன்னைக்கு கிளப்ல கூட அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் துல்கர் சல்மான், நித்யா மேனன் மாதிரி இருக்காங்களாம். அத சொன்னவன அங்கே ஒரு கத்தி எடுத்து குத்துன போல இருந்துச்சு. ஷில்பாவும் அதே தான் சொன்னா. அர்ஜுன் பிரியா 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்களாம். இல்ல வந்தனா, உண்மை என்னன்னு உனக்கு தான் தெரியும்ல. அந்த கிளப் ஃபங்க்ஷன்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. சுமார் அசோக், எப்பவுமே சண்டை நடக்கிற இடத்துல தான் லவ் அதிகமா இருக்கும். நம்மள வச்சு சொல்றியா? அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் நடுவுல உண்மையாவே லவ் வந்துருச்சுன்னா? வந்தனா, நம்ம பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு அர்ஜுனோட பெட்ரூமை பத்தி ஏன் கற்பனை பண்ணிட்டு இருக்க? பயம் வந்துருச்சா? அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அர்ஜுனை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா அந்த பிரியா
அவ எவ்வளவு ஸ்மார்ட். அர்ஜுன் அவளை மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் எல்லார் முன்னாடியும் ஆதி கிட்ட மன்னிப்பு கேட்டாலே. நான் அவ எப்படி மன்னிப்பு கேட்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா கேட்டுட்டா. இதே மாதிரி டிராமா பண்ணிதான் என்கிட்ட இருந்து பூஜாவை பிரிச்சா. இப்போ ஆதிய பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு டார்கெட் வச்சிருக்கா. திஸ் இஸ் டூ மச். வந்தனா, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆதி நம்ம கூட தான் இருப்பான். உனக்கு எப்படி தெரியும்? பிரியா அர்ஜுனோட வாழ்க்கையில ஒரு பார்ட்டா மாறிக்கிட்டு இருக்கா. இத்தனை நாள் நீ அர்ஜுனை எவ்வளவு கேவலப்படுத்திருப்ப. அவனால என்ன மறக்க முடியாது, என்ன மறக்காம அவனால ஜெயிக்க முடியாதுன்னு எத்தனை தடவை நீ அர்ஜுன் கிட்ட சொல்லிருப்ப. கரெக்ட் தான், நீ சொன்னது உண்மைதான். இத்தனை வருஷமா அர்ஜுன் மனசுல நான் மட்டும்தான் இருந்தேன். இப்போ அர்ஜுன் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ அவன் மனசுல நான் இல்லையா? என் இடத்த அந்த பிரியா புடிச்சிட்டாளா? அது மட்டும் நடந்துச்சு, அப்புறம் அவன் யாரையுமே மதிக்க மாட்டான். அவனும் உன்னை மதிக்கலனா நீயும் கேவலமாயிடுவ. அப்புறம் நீ யார்கிட்ட விளையாட முடியும்? வந்தனா, நீ ரொம்ப யோசிக்கிற. அர்ஜுனோட லைஃப்ல சந்தோஷமும் இல்ல, லவ்வும் இல்ல. இல்ல அசோக், இல்ல. அவங்களால லவ் பண்ண முடியாது. அது ஒரு கான்ட்ராக்ட். நீ ரிலாக்ஸ்டா இரு வந்தனா. இல்ல, ஏதோ இருக்கு. பூஜா பேரை வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளயும் நெருக்கம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்துருச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அர்ஜுனோட லைஃப்ல நான் மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு என்னோட பூஜாக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டே. அது எனக்கு தெரியும். பூஜா தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண போறான்னு. தேங்க் யூ பிரியம்மா. நீங்க வருவீங்கல்ல? நான் வராம காம்படிஷன் ஆரம்பிக்குமா? பூஜா, அப்பாக்கும் ஒரு ஸ்பீச்ச பேசி காட்டுறியா? பிரியம்மா, தலை சீவி முடிச்சாச்சுல்ல? ஹலோ மிஸ்டர் அர்ஜுன். எஸ், டெல் மீ. சார், நாங்க ஜிடி டிராவல்ஸ் ஏஜென்சில இருந்து பேசுறோம். சாமி சார் உங்க ஒய்ஃபோட பாஸ்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாஸ்போர்ட்டா? எதுக்கு? சார், அவங்க நேம் சேஞ்ச் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க சார். பிரியா உன்னி ஐயருங்கறத பிரியா அர்ஜுனன்னு மாத்த சொல்லிருக்காங்க சார். ஓ, ஏன் அர்ஜுனோட பேரை ஏலம் போட ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. What do you need? What can I do for you? சார், எங்களுக்கு உங்க மேரேஜ் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு சார். நான் உங்க பேரோட ஸ்பெல்லிங்கை வெரிஃபை பண்ணனும் சார். உங்களால சொல்ல முடியுங்களா? எனக்கு வேற வேலை இல்லையா சார்? ஆஃப் கோர்ஸ். என் வைஃபோட பேர் தானே கேட்டீங்க. எழுதிக்கங்க. ஓகே, ஒரு நிமிஷம் சார். எவ்வளவு அழகான பேர். டாக்டர் பிரியா அர்ஜுன். ஸ்பெல்லிங் இல்ல, ஸ்பெல்லிங் சொல்ற எழுதிக்கங்க. P for pretty, R for respect, I for intelligent, idiot, Y for youthful, okay, and A for adorable. Oh. எல்லார் மேலயும் அவ்வளோ அன்பு பொழிவா. ஒரு தடவை பாத்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு மறக்க மாட்டீங்க. பிரியம்மா, அவங்கள பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? அப்பாவோட ஆக்டிங் இப்போதைக்கு முடியாது. நீ போய் உன் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வா போ. பாத்து போ. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. யா. ஹலோ, யாரு? ஏய், நான் பேசிட்டு இருக்கேன்ல. குறுக்கு பேசினா கொன்னுடுவேன். வாய் மட்டும் சும்மா இரு.
சொல்லுங்க யாரு? நீங்க மேடம்? நான் டாக்டர் பிரியா. ஓ தேங்க்யூ மேம். உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்லா பேசினாரு. ஆமா, அவர் எப்பவுமே அப்படிதான், ரொம்ப நல்லா ஸ்வீட்டா பேசுவாரு. நான் இப்போ உங்க பேரோட ஸ்பெல்லிங்க வெரிஃபை பண்ணதான் மேம் கால் பண்ணேன். இன்னொரு தடவை உங்க ஏஜ் பர்டிகுலர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறேன் மேம். சொல்லுங்க. போனை திருப்பி கொடு. ஒன் செகண்ட். ஏன் பேசிட்டு இருக்கேன்? மூஞ்சிலே குத்துவேன். இட்ஸ் மை ஃபோன். மேம் உங்க ஹஸ்பண்ட் டீடைல்ஸ் சொல்ல முடியுமா? ஹஸ்பண்டோட டீடைல்ஸா? நான் கொடுக்கிறேன். அவரோட பேரு அர்ஜுன். மேடம் இல்ல மேடம், அந்த டீடைல்ஸ் எங்க கிட்ட இருக்கு. தேங்க்யூ மேடம். ஹேவ் எ குட் டே. ஸ்பெல்லிங் தானே? நிறைய சொல்றேன், எழுதிக்கோங்க. அர்ஜுன். A for எல்லாருக்கும் ரீ எக்ஸாம் வச்சிருக்காங்க. லாஸ்ட் செமஸ்டர் क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிடுச்சாம். பேப்பர்ல கூட போட்டிருந்தானே, நீ பார்க்கல? இந்த காலத்துல எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு மோசமா போச்சு. அம்மா, இந்த பிரச்சனைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அர்ஜுன். A for arrogant. R for rowdy, rascal, rude. என்ன வேணாலும் எழுதிக்கலாம். J for jealous. U for ugly. N for nonsense. nuisance கூட என்ன வேணாலும் எழுதிக்கோங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கா? பூஜை முன்னாடி போயிட்டாளா? இன்னும் நிறைய டீடைல்ஸ் நான் தருவேன். நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை பத்தி. ஃபோன் கொடுக்க போறியா இல்லையா? குடுங்க. அவரு பேசிக்கலி. ஹலோ, இவளோட பேர் ஈடியட்னு எழுதிக்கங்க. ஃபோன் வயர் பிஞ்சு 3 நாள் ஆச்சு. அதனால என்ன? ஹலோ. வாய் திறந்தா போதும், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச. என்னங்க இது? என்னது இது? நீங்க அளந்து அளந்து பேசுங்க. முன்ன பூஜாவை கூப்பிடுவேன். சரி சரி, ஈவினிங் பூஜா ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கரெக்ட் டயத்துக்கு மறக்காம வந்துருங்க. ஹலோ, எனக்கு தெரியும், நான் அவளோட அப்பா. ஓ, ஞாபகம் வந்துருச்சா? வெரி குட், வந்துருங்க. லூசு. அத்தா, ஐயோ. மா, என்னம்மா எங்க வாய பார்த்து உக்காந்துட்டு இருக்க? கிரீன் டீ குடி. இட்லி, தோசை, வடகரின்னு சாப்பிடுறீங்களே, எப்படி எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்த நான் உங்களை. எனக்கு இந்த நிலைமையா? தனா, வெயிட்ட குறைக்கிறேன்னு நீ தான் டயட்ல இருக்க. ஆமா, நானே தான். மா, டயட் டயட்ங்கறியே, வெயிட் ஏதாவது குறைஞ்சதா இல்லையா? எங்க ஒரு சுத்து ஏறினதான் மிச்சம். மா, நீ சோடா குடிப்பல்ல, அந்த மாதிரி நினைச்சு ஒரு காட்டு காட்டுமா. நீ ஒன்னா 4 இட்லி தூக்கலா கார சட்னி வச்சு கொடு, எப்படி காட்டுற பாரு. வாமா, வாடிய தங்கமே, வாமா, எப்படி இருக்க? பாட்டி, நீங்க இன்னும் கிரீன் டீ குடிக்கலையா? வந்துட்டா என் மாமியா. நீங்க எல்லாரும் மாதிரி ஸ்லிம் ஆகணுமா வேண்டாமா? ஆகணுமா? அப்ப குடிங்க. குடிங்க பாட்டி, யோசிக்காதீங்க. குடிக்கணுமா? கண்டிப்பா குடிக்கணும். அப்பதான் என்ன மாதிரி ஸ்லிம் ஆக முடியும். குடிங்க. இதயா வெரி குட். என்னாச்சு பாட்டி? குடிங்க. ஃபுல்லா குடிச்சுங்க. ஓகே பிரியா, உட்காருங்க, சாப்பிடுங்க. இல்ல, இன்னைக்கு நானும் பூஜாவும் ஏர்லியா எந்திரிச்சிட்டோம், ஏர்லியா சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு இல்ல? ஃபாஸ்டா குடிங்க.
இப்ப நீங்க எப்படி ஸ்லிம் ஆகுறீங்க பாருங்க. பிரியா, எங்க கூட உட்காந்து ஒரு இட்லியாவது சாப்பிடு. இல்ல பூஜா? பிரியாமா, நம்ம போலாம், டைம் ஆச்சு. சரி, நம்ம போலாமா? பூஜா, என்னாச்சு? பாவம் அப்பா, நான் இன்னும் அவர் மேல கோவமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சமாதானப்படுத்த எவ்வளோ கஷ்டப்படுறாரு. பாவம், அவர் என்கிட்ட ஏமாத்திட்டாரு. என்ன ஒரு ஆக்டிங்? பிரியாமா, என்னோட ஸ்பீச் காம்படிஷன் பத்தி நீங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் அப்பா கிட்ட சொல்லி சாயந்தரம் ஷுவரா வர சொல்றேன். ஓகேவா? அப்பா, வா 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 வா. கம் கம் வாங்க. ஃபாஸ்ட். சாந்தி, அம்மா, அந்த கஞ்சி எடுத்துட்டு வாடி. சரிங்க. கசாயத்தை குடிச்சு முடிச்சிட்டா அந்த கஞ்சியை வயித்துல கொட்டி தொலைக்கிறேன். மனோஜ் எங்க? ஆளை காணோம். 2 நாள் அவனை பார்க்கவே இல்ல. அவன் எக்ஸாம் விஷயமா ஏதோ சுத்திட்டு இருக்கானா? எக்ஸாம்ஸ் அதான் முடிஞ்சிருச்சு. அது என்னமோ மறுபடியும் பரீட்சை வைக்க போறாங்களாம். இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ரீ எக்ஸாம் மார்க்ஸ் நல்லா தானே இருந்துச்சு. இல்ல அர்ஜுன், அவங்க காலேஜ்ல பெரிய பிரச்சனையா. எல்லாருக்கும் ரீ எக்ஸாம் வச்சிருக்காங்க. லாஸ்ட் செமஸ்டர் क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிடுச்சான். பேப்பர்ல கூட போட்டிருந்தானே, நீ பார்க்கல? இந்த காலத்துல எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு மோசமா போச்சு. என் பையன் எவ்வளவு நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கான், அதுக்குள்ள நம்ம சந்தோஷத்துல மண்ணள்ளி தூக்கி போட்டானுங்க. அம்மா, இந்த பிரச்சனைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுல்ல? இல்லனா அவனுக்கு தான் ப்ராப்ளம் வரப்போகுது. அவனை பத்தி எப்பவுமே தப்பா தான் சொல்லுவ அர்ஜுனு. என் புள்ள ஒண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், புரியுதா? நீ சாப்பிடு. மச்சி, எல்லாம் கரெக்டா நடக்கும்ல? ஏற்பாடுலாம் பக்காவா இருக்கு மச்சி, நீ பயப்படவே பயப்படாத. இந்த அட்டெம்ப்ட் மிஸ் ஆகக்கூடாதுடா. அப்படி ஆச்சு டோட்டலா எல்லாம் காலி. நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கவலையே படாத மச்சி. பார்சலை பார்த்ததுமே அந்த புதிய அச்சோடி அப்படியே ஆடி போயிடுவான். இதுல இருந்து நம்ம கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடுவோம் மச்சி. சரிடா, இந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. வரேன்டா. பார்த்து பத்திரம். ஓகே, பார்த்துக்க. சார். எஸ். ஹலோ சார், என் பேர் ராகுல். நான் உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். ஓகே. நீங்க தான் புது ஹெச்ஓடின்னு கேள்விப்பட்டேன் சார். அதான் உங்களை வெல்கம் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன் சார். இது நான் உங்களுக்கு கொடுக்குற அன்பு பரிசு. கண்டிப்பா வாங்கிக்கணும். ஐ எம் சாரி, பட் எப்படி சார்? ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்ஸும் சமமா இருக்கிற தப்பா சார்? இது வெறும் ஸ்வீட்டு தான் சார். உங்களுக்காக நான் கொடுக்குறது சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ஓகே, யுவர் விஷ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். போயிட்டு சார்.
அப்படின்னா எனக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா ரீ எக்ஸாமுக்காக என்னை கரெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. எனக்கு என்னவோ போன தடவை இவன் தான் லீக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கான். பிரியா, I love you. ஏய்